வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நேற்று தொடக்கி வைத்து உரையாற்றிய ஆளுநர் ரோசய்யா தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து பெரிய அளவில் பாராட்டி பேசியிருக்கிறார். ஆளுநரின் கருத்தை ஆளப்படுவோர் ஏற்கிறார்களா இல்லையா என்பதை விவாதித்து தெரிந்து கொள்ளலாம். பங்கேற்போர்: திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், சட்ட பஞ்சாயத்து இயக்க தலைவர் திரு சிவ இளங்கோ மற்றும் மதுரை அரங்கிலிருந்து அபிநயா விக்ரமன், திருச்சி அரங்கிலிருந்து கோபிநாத் மற்றும் அக்ஷயா, நெல்லை அரங்கிலிருந்து பிரைட் மற்றும் செல்வம் என்று 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே தான் இன்னைக்கு நான் கேட்க போறேன். உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா, என்ன காரணம்ங்கிறது நீங்க 2 பேரும் தெளிவா சொல்லுங்க. கட்டுப்பாடும் ஊக்கமும் நிறைந்த காவல்துறைன்னு பாராட்டியிருக்கிறார். காவல்துறையிடம் கட்டுப்பாட்டையும் ஊக்கத்தையும் நீங்க பாக்குறீங்களா சிவழங்கு? இல்லை, அவர் ஆளுநர் உரை அப்படிங்கிறத பேரை மாற்றணுங்க. அது ஆளுங்கட்சி உரைன்னு சொல்லுங்க. ஆளுநர் வாசிக்கிறார், செய்தி வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறார். அதனால பேரை மாற்றணும். அவர் வெளியில் வர்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியில் வர்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பல போராட்டங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ காவல்துறை என்ன பண்ணுது, கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்கள் இயக்கத்துக்கு பல்வேறு புகார்கள் வருது. நாங்கள் போய் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், புகார் கொடுக்குறோம். அந்த புகாருக்கு ஒரு மனு ஏற்பு சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறார்கள், 2 மாதம் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்துச்சு. அப்ப இதுக்கு ஒரு சாதாரண ஒரு மனு ஏற்பு கூட, ஒரு நடந்த ஒரு பாதிப்புக்கு புகார் செய்த இடத்துல ஒரு மனு ஏற்பு கூட கொடுக்கல. அப்ப இந்த அளவுக்கு இருக்குது. அதனால இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் சட்டம் இல்லாததுனால இங்க மாநிலம், பெரிய மக்கள் தொகை, எத்தனையோ குற்றங்கள் நடக்கும். நீங்க உதாரணங்கள்னு சொன்னாலே பலவற்றை சொல்ல முடியும். ஆனால் அதுவே இதற்கு மிகப்பெரிய சாட்சியாகிடுமான்றது கேள்விக்குறிதான் இல்லையா? சென்ற ஆட்சி இந்த ஆட்சி எல்லாம் ஒப்பிட்டு தானே நம்ம சொல்ல முடியும். 1-2 உதாரணங்களை மட்டும் நீங்க வைத்து சொல்ல முடியுமா? இல்ல, இதுதான் நிறைய நடக்குது பரவலா. இப்ப எங்க கால் சென்டருக்கு பரவலா தமிழ்நாட்டில இருந்து முழுவதுமா நாங்க இது நிறைய கால்ஸ் இது மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒரு மனு ஏற்பு சான்றிதழ் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சென்ற மாதம் போய் டிஜிபி போய் பார்க்க போறோம். நீங்க என்னங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் போகும்போது பெட்டிஷன் வாங்கிட்டு நீங்க நடவடிக்கை எடுக்காது. அப்புறம் ஒரு மனு ஏற்பு சான்றிதழ் அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ இருக்குது, அரசாணை இருக்குது. அந்த அரசாணை படி நீங்க கொடுங்க, அதுக்கு ஒரு அறிவுறுத்தல் நீங்க அனைத்து காவல் நிலையத்திற்கும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லங்க ஒரு புது மாற்று ஏற்பாடு இப்ப கொண்டு வர போறோம். அந்த 100லேயே இப்போ ஒரு மாற்று தொலைபேசி இதுல மாற்று ஏற்பாடு பண்ண போறோம், அதனால இது தேவையில்லை. என்னங்க, நீங்க ஒரு காவல் நிலையத்திற்கு போகிறோம் பாதிக்கப்பட்ட நம்ம அடிப்படையிலே பல கோளாறுகள் அடிப்படையில கோளாறு எல்லா இடத்துலயும் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், உங்க கருத்து? கவர்னர்களை எல்லாரும் சொல்லுவாங்க மத்திய சர்க்கார் ஏஜென்ட் வைப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்னர் ரோசையா போயஸ் கார்டன் ஏஜெண்டா இருக்காரு. அதை மூலம் புரிஞ்சுக்கணும். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்ங்கிறதுனால காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் மறந்துட்டார், காங்கிரஸ் கட்சியை மறந்துட்டார். இன்னைக்கு போயஸ் கார்டனுடைய ஏஜென்ட். அதனாலதான் இப்படி பேசுறாரு. அவங்க எழுதி கொடுத்த குறிப்பை தோழர் சொன்னாரு, அந்த குறிப்பை அப்படியே பேசுறாரு. நாட்டில் சட்ட ஒழுங்கு எவ்வளவு போயிருக்கு. 2012 400 பேர் இந்த இது களவு நடந்திருக்குது. பாலியல் பலாத்காரம் எவ்வளவு நடந்ததுக்கு பட்டியலே எங்க தலைவர் 7ஆம் தேதி அறிக்கையில் கொடுத்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பாலியல் இதெல்லாம் கண் முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் தானே. வழக்கு மன்றது நீதிபதியை வெட்டி சொல்றாங்களே பட்டப்பகல்ல. இதை விட சாட்சிகள் இருக்கு. இதுக்கு எப்படி கவர்னர் அதுக்கு சான்றிதழ் கொடுக்கலாம்? துலாக்கோலிலிருந்து பேச வேண்டிய கவர்னர் இப்படி ஒரு கட்சி சார்பா பேசுறாரா என்ன அர்த்தம்? அப்புறம் முதலமைச்சர் பேச வேண்டிய வார்த்தையை அப்படியே பேசுறாரா என்ன அர்த்தம்? திமுக ஆட்சியில் அன்றைய கவர்னர் சட்டம் ஒழுங்கை ரொம்ப விமர்சித்து தான் பேசினாரா? சட்டம் ஒழுங்கு விமர்சிச்சு பேசல. எங்க ஆட்சியில பேசுனது வேற விஷயம். நான் அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா உரைகள் இருக்கும். ஆளுநர் உரையோ குடியரசுத் தலைவர் ஏதோ பார்லிமெண்ட் கன்வென்ஷன் மறுக்கல. ஆனால் நேற்றைக்கு ரோசையா பேசுனது ஆளுங்கட்சிக்கு மட்டுமில்ல அதிமுகவுக்கு ஊதுகுழலா அவர் பேசியிருக்காரு. ஸ்போக்ஸ்மேன் மாதிரி பேசியிருக்காரு. நாங்க சொல்ல கிருஷ்ணசாமியே யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் கவர்னர், கோ பேக்னு சொல்லியிருக்காரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி. இந்த மாதிரி நடந்து அவரே சொன்னார். என்ன 4 கொலைகள் தலித்துகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் சந்திக்கணும் கவர்னர்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எம்எல்ஏ எனக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு எங்க தலைவர் 7ஆம் தேதி கடிதம் சொல்லியிருக்காரு. திராவிடம் தளபதி தலைமையில் வாக் அவுட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு இப்படி இருக்கிற நிலைமையில என்ன எழுதி கொடுக்கறாங்களோ அதை அப்படியே பாடிட்டு வந்தா என்ன அர்த்தம்? கவர்னர் பாரபட்சம் இல்லாம இருக்கணுமா இல்லையா? ராஜ்பவன் அதிமுக தலைமை நிலையம் இல்லையே. திரு ஆவடிக்குமார், உங்க பதில்? அதாவது ஆளுநர் உரை என்பது இந்த அரசாங்கத்தினுடைய
முறைதான். அது ஆளுநர் தான் இந்த அரசாங்கத்தினுடைய சட்டப்பூர்வ தலைவர். அதனால அவர் உரை என்பது இந்த அரசாங்கம் என்ன செய்ய போதோ, என்ன செஞ்சிட்டு இருக்கோ அதுதான் சொல்லும். அதுதான் சொல்லியிருக்காரு. ஆளுநர் உரை என்ற உரை முழுக்க பொய்யாகவே இருந்து அது அந்த ஆளுநருக்கே தெரிந்தால் மனச்சாட்சிப்படி பேசக்கூட அவருக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல, அவர் பொய்ன்றத நீங்க சொல்லலாம், அவங்க பிடிக்காதவங்க சொல்லலாம். ஆனா எது உண்மையோ அதுதான் பேசியிருக்காரு. அவர் ஏற்றுக்கொண்ட உண்மைதான் அது. அப்படிதானே? நிச்சயமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடந்த ஆட்சியை விட இன்னைக்கு சீரா இருக்கு. இங்க தீவிரவாதம் இல்லை, எந்த வன்முறை பெரிய அளவில் கலவரங்களோ பொதுமக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு பொது அமைதிக்கு பங்கம் வராத நிலையில் தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு. ஏதோ இந்த கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அது எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா ஆட்சிகளிலும் நடந்துகிட்டு இருக்கு. இது தனி மனித தவறுகள், தனி மனித ஒழுக்கக்கேடு தான் அதனுடைய விளைவை தவிர அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது எடுத்துக்க முடியாது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கிறது, பொது அமைதிக்கு பங்கம் வராமல் இருக்கிறது, நாட்டில் அமைதி இருக்கிறது, மக்கள் அச்சமின்றி நடமாடுகின்ற நிலை இருக்கிறது. அதனால இந்த சட்டம் ஒழுங்கு மக்கள் கேள்வி கேட்கட்டும், அதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். நெல்லையிலிருந்து பிரைட், உங்க வாதம் என்ன? வணக்கம் சார். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் ஏற்றின உரை என்னை பொறுத்த வரைக்கும் அது சரிங்கிறது தோணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாகர்கோவில் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 5 கொலை நடந்திருக்குது. நேற்றை கூட ஒரு கைக்குழந்தை 11 மாத கைக்குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே புகுந்து போய் அந்த அம்மாவை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு மது விற்பனையை தனியாக இருந்து பண்ணிட்டு இருந்தவங்களை போலீஸுக்கு துப்பு கொடுத்ததுக்கு அவங்கள நடு ரோட்டில் வச்சு பல இடங்களில் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எங்கள் நாகர்கோவில் நகரத்துக்குள்ளே 5 கொலை நடந்திருக்குது. மாவட்டத்து வேற, மாநிலம் வேற. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குதுன்னாக்கி அப்போ சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறதா இருந்தால் எத்தனை கொலை நடக்கணும்? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிறதா இருந்தால் எத்தனை கொலை நடக்கணும்? சொல்லுங்க சார். அதாவது தனி மனித விரோதங்கள், தனி மனித தாக்குதல்கள் அது தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலையும் போலீஸ் கண்காணிப்பு செலுத்த முடியாது. ஒரு பொதுவான கண்காணிப்பு தான் செலுத்த முடியும். ஆக இதுக்கு காரணம் தனி மனிதர்கள். இன்னைக்கு ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை வெட்டுறதோ, இன்னொரு அதை ஒரு கிரைமா இருக்கிறவங்க அவங்க தொடர்ந்து அந்த கிரிமினல்கள் செஞ்சிட்டு இருக்கிறது எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா இன்றைக்கு ஏதோ கலவரமோ தீவிரவாதமோ இல்லை. இந்த தனி மனித ஒழுக்கக்கேடுகள், தனி மனித விரோதங்களின் காரணமாக ஏற்படுகின்ற கொலைகள், கொள்ளைகள் போன்றவை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லா காலங்களிலும் இருக்கு. ஒரு சில இடங்களில் இன்றைக்கு ஒரு சில நேரங்களில் கூடுதலா இருக்கலாம். அதனால அதுக்காக ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரைட், நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை நாகர்கோயில்ல ஒரு சில இடங்களில் மட்டும் இப்படி நடந்திருக்கலாம், தனி மனித விரோதம்னு சொல்றாரு. இல்லை சார், பத்திரிகையில் பார்க்கும்போது தினசரி இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. கொலை நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது, எல்லாத்துக்கும் மேலே வீடை பூட்டிக்கிட்டு வெளியே போக முடியல, திருட்டு நடக்குது. ஆனால் தனி மனித ஒழுக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனியாக தப்பு பண்ணாக்கி நீங்கள் அதப்போ ஏற்றுக்குருவீங்கன்னா, அப்போ என்னை இப்போ ஒருத்தர் கொலை பண்ணுறாருன்னா அப்போ பாகிஸ்தானில் உள்ளவர் எனக்கு தெரியாதவர் தான் கொலை பண்ண முடியுமா? ஒரு 4 வருஷம் முன்னாடி நீங்க செய்தித்தாள்களை கொலை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால. ஒரு 4 வருஷம் முன்னாடி செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது கொலையோ கொள்ளையோ இல்லாம இருந்ததா, அல்லது இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த அளவுக்கு இல்ல, ஆனா இப்ப அதிகமா தான் இருக்குன்னு நான் சொல்றேன் சார். அதாவது திமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஸ்டாலின் கூட வெளிநடப்பு பண்ண சொன்ன வார்த்தை என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பை பெற்றதற்கு பிறகு முதலமைச்சரானவுடன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னாங்க, ஏற்கனவே சீர்கட்டு இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவேன்னு சொன்னாங்க, ஏன் செய்யலன்னு கேட்டாரு. ஆக அதுல இருந்து அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுடைய ஆட்சியில் சீர்கட்டு இருந்ததுன்ற ஒத்துக்கிறாரு. ஆக இவங்க ஏன் அதாவது அதை ஏன் சரி செய்யலன்றதான் கேள்வியை ஒழிய அவங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீரா இருந்ததுன்னு அவங்களே ஒத்துக்கல. இல்லங்க, நாங்க சொல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது 400 கொலைகள் நடந்திருக்குது. பாலியல் பலாத்காரங்களுக்கு ஹிந்து எழுதியிருக்காங்க. தினத்தந்தி மட்டும் ஒரே நாள்ல 16 கொலைகள் நடந்திருக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள பத்திரிகை உலகம் எழுதுது. தலைவருடைய அறிக்கை ஒரு பக்கத்தில் இருந்தாலும், எங்களுடைய தளபதி சட்டமன்றத்தில் பேசினாலும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கை பிரகாரம் எங்க தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. ஹிந்துல சொன்னதான் அறிக்கை விட்டுருக்காரு. ஹிந்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க? காவல்துறை ஹைகோர்ட் என்ன சொல்லி இருக்குது? காவல்துறை ஆட்கள் எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே சரியா இருக்குது. எதிர்கட்சியான
திமுக மேல என்ன வழக்கு போடலாம் அதை தான் கவனிக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு அவங்க இல்ல. சூப்பர் டிஜிபி ஒண்ணு போட்டுக்கிட்டாங்க. எதுக்கு தேவையா ராமானுஜம்? தேவையாது. இப்ப இவங்க 3 ஆண்டு ஆட்சியில் என்ன பண்ணாங்க? காவல்துறை பொய் வழக்கு போட்டாங்க. அவ்வளவு திமுக அந்த ஒரு கடமையை தான் செஞ்சாங்க. தவறா செஞ்சாங்க, சட்டத்துக்கு விரோதமா செஞ்சாங்க. ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கல. என்ன சொல்லி உயர்நீதிமன்றம் உங்ககிட்ட கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்கனோனே உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லுவீங்களா அன்னு சொன்னது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஹிந்துலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. உதாரணமா காட்டுறாரு. சிஆர்பிசி உங்க கையில இருக்கனால இதே திருநெல்வேலியில இப்போ தோழர் பேசினாரு. இதே திருநெல்வேலியில நாகர்கோவில்ல இருந்து பேசுறாரு. அதை ஒட்டி இருக்க அந்த பகுதிகளில் அன்றைக்கு 2 அமைச்சர்கள் அந்த சுற்றுப்பயணம் போனாங்க. டிபிஎம் மொய்தீன் கான், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் வெற்றிவேல் என்பவர் போனார். அவர் முன்னால பைலட்டா போறாரு, பின்னால் அமைச்சர்கள் வராங்க. பட்டப்பகல்ல ரோட்ல வெட்டி கொண்டாங்க. அவர் வெட்டி வீழ்ந்த பிறகு ஊடகங்கள்லாம் பார்த்தோம். வெட்டி வீழ்ந்த பிறகு தண்ணின்னு கேட்டு கதறினாரு. தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம அமைச்சர்கள் கண் முன்னாலேயே அவர் இறந்து போனாரு. தவறு. அமைச்சர் கீழே இறங்கி இருக்கிறாரு. இறங்கி மருத்துவமனை முயற்சி பண்ணார். மொய்தீன் கான் இறங்கி சொன்னார், நேடியா சொன்னார். யாரும் தண்ணி கொடுக்கல. அப்ப தூக்கி போட்டாங்க. தூக்கி ஒரு பாட்டில தூக்கி அவருக்கு போட்டாங்க. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அவர் சொன்னார்ல, இது சட்டம் ஒழுங்கு மோசமாச்சுன்னு. அதை விட மோசமாகல. இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல காவல்துறையினுடைய செயலிழந்த தன்மை இருக்கலாம், ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல, எல்லா இடங்களிலும். இரண்டாவது, இன்றைக்கு திமுக ஆட்சியில ஒரு அன்றைய முதலமைச்சர் வீட்டில் வேலை செய்யறவங்க போய் லாக்கப்பு திறந்து குற்றம் சாட்டப்பட்டு லாக்கப்ல இருந்தவங்களை கூட்டிட்டு வந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. இன்றைக்கு எங்கேயாவது அதிமுக எந்த காவல் நிலையத்தில் காவல்துறை நிலையத்தில் போய் ஏதாவது அவங்கள அதிகாரம் பண்ணாங்களா, எதையாவது சொல்றாங்களா? நிச்சயமா காவல்துறை சுதந்திரமா செயல்படுது. நான் முடிச்சிடறேன். ஒரு சில பொதுநல அமைப்புகளுடைய குற்றச்சாட்டு, மனித உரிமை ஆர்வலர்களுடைய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க? காவல்துறையை சுதந்திரமா விட்டாங்க, அவங்க அத்துமீறி போறாங்க, இவங்க கட்டுப்படுத்த மறுக்கிறாங்கன்றதான் அதிமுக அரசாங்கத்தின் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு. எதாவது என்னன்னு கேட்போம். நெல்லை செல்வம், நீங்க உங்க வாதத்தை வைக்கலாம். திரு கேஎஸ்ஆர் அவர்கிட்ட கேள்வி. கடந்த திமுக ஆட்சியில ஏதோ தவறே நடக்காத போலையும் இப்பதான் நடக்கிற மாதிரி இப்படி ஒருவர் மாற்றி குற்றம் சாட்டுவதை விட இதற்கான நிரந்தர தீர்வு என்னன்னு யோசிக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் இதே திமுக ஆட்சியில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் 63 வழக்கறிஞர்களை இதே காவல்துறை, அன்னைக்கு இருந்த திமுக ஆட்சியில் இருந்த காவல்துறை மிக கொடூரமாக தாக்குனாங்க. இன்னும் சொல்ல போனா ஆறுமுக பெருமாள் ஆயத்தர் என்கிற உயர்நீதிமன்ற நீதியரசரையே தாக்குனாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஆக ஒருவர் மாற்றி குற்றத்தை ஏதோ திமுக ஆட்சியில தவறே நடக்காத போல அண்ணா திமுக ஆட்சியில தவறு நடக்கிறத போல பேச வேண்டாம். அதனால இனி வரக்கூடிய காலங்களில் தனி மனித வக்கரத்தை கூட ஒரு அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறது பொருத்தமா இருக்காது. ஆளுங்கட்சி ஒரு ஆளுநர் என்பவர் கடந்த கால திமுக ஆட்சியிலேயும் திமுக ஆட்சியை பாராட்டி தான் அந்த ஆளுநருடைய உரையில ஆளுநர் பேசியிருக்காரு. அதனால ஒருவர் மாற்றி குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு இனி இந்த சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், தனி மனித வக்கரம் குறைய வேண்டும். அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே பொறுப்பெடுத்து அது செயல்படணுங்கிறதா என்னோட கேள்வி திரு கேஎஸ்ஆர். ரொம்ப நன்றிங்க. அன்றைக்கு நடந்த உடனே எங்களுடைய முதுகெலும்பு இதுல இருக்காரு, ஆபரேஷன்ல ராமச்சந்திர அமர்த்த முதலமைச்சர் எங்களுடைய தலைவர். உடனே நான் ஆம்புலன்ஸ்ல நான் வாரேன், இது கவனிக்கப்பட வேண்டியது, நான் வருத்தப்படுறேன். உடனே அதை வருத்தப்பட தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் எங்க தலைவர் சொன்னாரு. அது வேதனைப்பட விஷயம், நடந்திருக்கூடாது, நடந்திருக்கு, அதை எப்படி தீர்க்கணும். உடனே அவர் அங்க ராமச்சந்திர முதுகெலும்பு ஆபரேஷன் அந்த நேரத்தில் நானே நேரடியாக ஆம்புலன்ஸ்ல வர்றேன், சீஃப் ஜஸ்டிஸ் நானே வர்றேன். அதோட டாக்டர் தாங்க உடனே அது பண்ணப்பட்டது, அது ஏற்பாடு பண்ணப்பட்டது. ஆனா நீங்க சொல்றாப்புல ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் எல்லா இடத்துலயும் சட்ட ஒழுங்கு எந்த அடிப்படையில் பாதுகாக்கப்படுது, அது மறுக்கல. நீங்க சொன்ன கேள்விக்கு மறுக்கல. இன்னைக்கு என்ன நடக்குது? கம்ப்ளீட்டா திராவிட முன்னேற்ற கழக முக்கியஸ்தர்களை வழக்கு போடுறதான ஆர்வமா காவல்துறை இருக்கு, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு இல்லையே. எவ்வளவு பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு நடந்த கணக்கு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு கொள்ளைகள் நடந்திருக்குது, எவ்வளவு திருடு நடந்திருக்கு, எவ்வளவு கொலைகள் நடந்து கடந்த காலத்துல மதுரை மாவட்டத்தில் நடந்த செல்வம் நீங்க தொடர்ந்து உங்க இல்ல மதுரை மாவட்டத்தில் நடந்த அன்றைக்கு இருந்த திமுக பிரமுகர்கள் நடத்திய அட்டூழியம் தானே சார் பெரிய உதாரணம்.
அதை எப்படி நம்ம மறைச்சிட முடியும்? என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க பாதுகாப்பா உணர்றேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆளுநருடைய உரையில அரசியல் தலையீடு அப்படிங்கிறது துளியும் கூட இல்லை. ஏன்னா ஒரு ஆளுநரை நியமிக்கிறது ஜனாதிபதி மட்டும்தான். இதுல ஒரு மாநில அரசாங்கத்தோட தலையீடு இருக்கும் அப்படிங்கறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம நெல்லை நேயர் செல்வம் அவர் சொன்ன கூற்றை தான் நானும் இங்க பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். அதாவது மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ். அதாவது அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ள ஒரு போட்டியோட இந்த ஆட்சியில தான் சட்ட ஒழுங்கு அதிகமா இருந்தது, சட்ட ஒழுங்கு கம்மியா இருந்தது அப்படிங்கிற பார்வை இல்லாம மக்களுக்கு சட்ட ஒழுங்கை எந்த அளவுக்கு சீர்படுத்தி தர முடியும் அப்படிங்கிறத ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணா ஒரு வழக்கறிஞரை நான் பதிவு பண்ண வேண்டிய விருப்பப்படுற ஒரு விஷயம் இதுதான். எல்லா பெண்களுக்குமே இன்னைக்கு அடிப்படை சட்ட அறிவுங்கிறது பொதுவாகவே இருக்கு. எல்லாருக்குமே பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 498A அப்படிங்கிற ஐபிசி செக்ஷன், குடும்ப வன்முறை சட்டமாகட்டும், வரதட்சணை கொடுமையாகட்டும், இந்த மாதிரி எல்லா பெண்களுக்குமே எல்லா கல்லூரி போகும் பெண்களுக்குமே அடிப்படை சட்ட அறிவு அப்படிங்கிறது இப்போ நிறையவே வந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா போலீஸ் மூலமா தான். இன்னும் உதாரணம் டிராபிக் வீக், ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் டிராபிக் வீக் போக்குவரத்து வாரம்னு சொல்லியிருக்காங்கல்ல. சிவழங்கோ என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்து? அவங்க மாதிரிலேருந்து அவங்க அபிநய சொல்றது அவங்க எப்படி வெளி உலகத்துல வர்றாங்களா பாக்குறாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு. என்னன்னா அவங்க நானும் சொல்றாங்க இல்ல நான் என்ன நினைக்கிறேன், அவங்க ஆளுநர் நியமிக்கிறது ஜனாதிபதி, அது எழுத்து மூலியமா அது அந்த தேர்ந்தெடுக்கும் முறைகள்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுன்னா, அவங்க சட்டம் படிச்சிருக்காங்க தெரிஞ்சுச்சுனாக்கா அது உண்மையிலே நானும் இப்படிதான் சிறு வயதுல இப்படிதான் இருந்தேன். ஆளுநர் உரை ஆளுநரே தயாரிச்சு கொண்டாந்து வாசிக்கிற உரை அப்படிங்கிறது உண்மையிலே ஒண்ணும் இல்ல. ஜெயலலிதாவுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு, இதை மாதிரி வருமானத்தை அதிகமா சொத்து தத்தாங்க, 4 ஆண்டுகள் சிறை, 100 கோடி அபராதம். என்ன செய்யணும், நியாயமா என்ன பண்ணணும், சட்ட ரீதியா நீங்க அடுத்து மேல்முறையீடு பண்ணணும். இப்ப வழக்கு நடக்குது, அது மாதிரி பண்ணணும். எவ்வளவு அட்டூழியங்கள் நடந்துச்சு, எவ்வளவு பொதுமக்களுக்கு இடையூறுகள் நடந்துச்சு, எவ்வளவு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன, காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இங்க சென்னையில நீங்க மெரினாவில் எம்ஜிஆர் சமாதியிலேயோ அண்ணா சமாதியிலேயோ காந்தி சிலை அருகிலேயோ எந்த போராட்டங்கள் நடத்துறதுக்கோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கோ அனுமதி கிடையாது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள், இங்க கார்பரேஷன் அவங்க வார்டு மெம்பர்கள், மேயர், இவங்கெல்லாம் அங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, உண்ணாவிரதங்கள் நடத்துறாங்க, மனித சங்கிலி நடத்துறாங்க. நாங்க கேட்கிறோம், அந்த காவல்துறை ஆய்வாளர் போய் கேட்கிறோம், எப்படிங்க இங்கெல்லாம் அனுமதி இல்லாத இடத்துல நீங்க நடத்துறீங்களே, அப்ப நாங்க போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்களா? அதெல்லாம் முடியாது. உடனே நாங்க என்ன பண்ணோம், சேவை பெறும் உரிமை சட்டம் இந்தியாவில் 19 மாநிலங்களில் உள்ளது, தமிழகத்தில் இல்லை. அதை கொண்டு வர வலியுறுத்தி நாங்கள் அதே காந்தி சிலை அருகில் மனித சங்கிலி போராட்டம் பண்றோம். எங்களை உடனடியாக கைது செய்து எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் இவங்களுடைய அனைத்து எம்எல்ஏ மீதும் அந்த சென்னை மாநகராட்சி உறுப்பினர், மாவட்ட உறுப்பினர்கள் இது வரைக்கும் வழக்கப்படவில்லை. அப்ப நீங்க இவங்க சொல்ற மதுரை அவங்க சட்டக்கல்லூரி அவங்க சொல்ற மாதிரி எங்க நடந்துச்சு, அப்ப சட்டம் எங்க இருக்கு, ஒழுங்கு எங்க இருக்கு? அப்ப எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கு மட்டும்தான் இவங்க காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள். ராதாகிருஷ்ணன், நீங்க சொன்னீங்க சென்னையில ஒரு வழக்கறிஞரே கொல்லப்பட்டார், அவங்களும் வழக்கறிஞர் தான், பெண்ணும் கூட. கேளுங்க, அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன். அப்ப நீங்க 2011 கொஞ்சம் கேளுங்க, 2011 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட எங்க தலைவர் அறிக்கையில் இருக்குது, இந்த 5 வருஷம் ஆகல, 4 வருஷத்துல கரூர்ல துவங்கி, பொள்ளாச்சியில துவங்கி, ஸ்ரீவைகுண்டத்துல இத்தனை பெண்கள் பாலியல் பண்ணி, கிட்டத்தட்ட 90 பெண்கள். அந்த அளவு திமுக ஆட்சியில் நடந்ததா? ஆளுநர் உரை தான் தவறுன்னு சொல்றோம். ஆளுநர் இவ்வளவு நடந்துட்டு ஆளுநர் உரையில ஒரு அதிமுகவின் ஏஜென்ட் மாதிரி ஆளுநர் இருக்கக்கூடாது. மத்திய சர்க்கார் ஏஜென்டா இருக்கலாம், பல தடவை 356 பயன்படுத்தி மாநில சர்க்கார் நினைக்கலையே. இல்ல, அவங்க நினைக்கலாம், அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அறியாமையில சொல்லலாம், அவங்களுக்கு என்லைட் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஆளுநர் ஒரு வரையறைகள் இருக்கு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு பிரச்சனை வந்தது, அரசியை ஒரு உரையை நான் மறுத்து ஒரு போர்ஷன் நான் வாசிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஜாயிண்ட் செஷன்ல பிரச்சனையே வந்தது. செய்யலாம் பிரச்சனை. அதே மாதிரி ஜனாதிபதியா இருக்கவரு பார்லிமெண்ட் ஜாயிண்ட் செஷன்ல இந்த உரை தப்புன்னு சொல்லலாம். ஆனா நாகரிகம் பல காலங்கள் சொல்றது இல்ல. அதனால இங்க இன்னைக்கு நேற்று சொல்லப்பட்ட விஷயம் ஒரு சர்ச்சைக்குள்ள விஷயம், ரோசையா செஞ்ச விஷயம். அதான் கிருஷ்ணசாமி, ஜனநாயகத்தில் அறியப்படாத விஷயங்களை
ஒரு 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 அந்த மாதிரி ரசிகர் கிடையாது மாதிரி, சார். Excuse ஒரு me. அதிமுக ரசிகர் மாதிரி சொல்லக்கூடாது. ஆளுநருக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்குது, சொல்லுங்க. வரையறை இருக்குது. அத சார், அந்த புரிஞ்சுக்கணும். மாதிரி ஒரு அறியாமையில ஒண்ணு நான் இங்க பேசல சார். ஒரு நிமிஷம் அவங்க சார். பேசுறது என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு நான் தான் சொல்றேன். சார், இப்போ 90 பேர் இருக்கிற பாலியல் media பலாத்காரம் support பாருங்க பண்ணிருக்காங்க. சார். எத்தனை அறியாம police தானே station, சொல்றீங்க. எத்தனை police அறியாம தானே WhatsApp சொல்றீங்க. number தவறா public ல நினைக்காதீங்க. பொதுமக்களா கொடுத்திருக்காங்கன்றத இருக்கீங்க. பாருங்க. With மக்களுக்கு great போதுமான respect, அளவு with பாதுகாப்பான great உணர்வை respect, I'm தராங்களா telling இல்லையான்றத you, பாருங்க நல்லா நீங்க. ரெக்கார்ட்ஸையும் பதிவுகளை பார்த்துட்டு பேசுங்க ப்ளீஸ். அதாவது Without knowing fact எல்லாம் ஒரே- பேசாதீங்க. அதே அது பதிவை ஏன் தான் சொல்ல சார் நானும் சொல்றேன். இல்லங்க Crime இல்லங்க prediction தவறுங்க, rate நீங்க சொல்றது 2001 தவறுங்க. அபிநயா சொல்லி முடிங்க. நான் தான் பட்டியல் சொல்றேன். 90 பேர் நாங்க Okay, sir. பாலியல் பலாத்கார Crime பெண்கள் prediction பாதிக்கப்பட்டிருக்காங்க. rate, அதாவது என்னால சொல்ல முடியாது. பேரோட குற்றப்பதிவு, சொன்னேன். எந்தெந்த ஊர்ல சொன்னேன். அதை நீங்க இல்லைன்னு மறுக்கிறீங்களா? பாலியல் பலாத்காரான சிறுமியை நம்ம நீங்க மறுக்கிறீங்களா? Excuse சொல்லுங்க. me, sir. நான் பேரோட சொல்றேன், ஊரோட Crime சொல்றேன், எப்ப prediction தேதியோட rate சொல்றேன். 2001 அவங்க சொல்லுங்க. 71% இருந்துச்சு சார். சொல்லுங்க அபிநயா. கிரைம் ப்ரெடிக்ஷன் ரேட் 2001 படி 71% இருந்தது. ஆனா அதே கிரைம் ப்ரெடிக்ஷன் எந்த இடத்துல எந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிற போலீஸ்ல மாடர்னைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது நவீன மயமாக்கல் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. எத்தனை போலீஸ்மேன் அவங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து பப்ளிக் கிட்ட கொடுத்திருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம். இதன் மூலமா எந்த இடத்துல குற்றங்கள் நடைபெறுதுன்னு உடனுக்குடனே ரீச் ஆகிறாங்கல்ல. இது போக இப்போ ஒரு மக்கள் அதிகமா கூடுற இடம், ஒரு அரசியல் கூட்டங்கள் நடக்குதுன்னா அங்க ஃபிளைம் கேமராஸ் யூஸ் பண்றாங்கல்ல சார். அந்த அளவுக்கு போலீஸ் வந்து மாடர்னைஸ் ஆயிருக்கு. அந்த இதையும் பாருங்க நீங்க. அத பாக்குறமா இப்போ நீங்க அரசாங்கம் இந்த மாதிரி செயல்படுது, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றதை நீங்க சொல்றீங்க, மீடியாக்கு வந்து சொல்றீங்கல்ல சார். உங்களுக்கு என்ன ஸ்பீச் அண்ட் modernization? எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ரைட் இல்லை, நீங்க எப்படி சார் சொல்லலாம்? ரைட் இல்லன்னு சொல்லங்க. இப்ப தோழர் சொன்னார்ல, எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளைன்ட் சார், உங்களோட கருத்தை நீங்க உடனுக்குடன் பதிவு பண்றீங்களா இல்லையா? அவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்ல. சார், இதுல என்னுடைய சந்தேகம் ஒண்ணு. அதாவது சார், நீங்க அரசியல் ஒரு ஆக்கணும். நான் அரசியல் ஆக்கல, நீங்க புரியாம பேசும்போது சொல்ல வேண்டிய ஒரு நொடி. பொறுப்பு எனக்கு இருக்கு. அபிநயாவுடைய கேள்வி தொடர்ச்சி. 2013ஆம் ஆண்டு கொலை வழக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் 5000 சொச்சம், பீகார்ல 3000 சொச்சம், ஆந்திராவில் 2400, மகாராஷ்டிராவில் 2500 இப்படி வருது. தமிழகத்தில் மட்டும் 2000க்கும் குறைவாகவே உள்ளதுன்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சொன்னாரு. 1 2013 பதிவான சைபர் கிரைம் வழக்குகள் மகாராஷ்டிரா 681, ஆந்திரா 635, கர்நாடகா 513, அதுல பெங்களூர்ல மட்டுமே 400, தமிழகத்துல வெறும் 54 அந்த பாலியல் மட்டும். அது ஏன்கிற கேள்விக்கு பதிலாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுவதே இல்லை, அதுதான் காரணம், கணக்குல வந்து குறைவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சகோதரி அபிநயா பேசுறதுக்காக ஒரு வாதமா எடுத்துக்க முடியாதே சார். அதுக்கு அவர் பதில் சொல்லுவார், பார்க்கலாம். அதாவது அவங்க பேசுனதுக்காக அவங்க அறியாமல் இருக்கிறாங்க அல்லது வெளி உலகம் தெரியாம இருக்கிறாங்கன்னு உணர்ச்சி வயப்பட வேண்டிய அளவுக்கு KSR பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பொது தடத்திலிருந்து அவங்க ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு சமூக பிரஞ்சை உள்ளவங்களாகவும் அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்துல ஏதாவது முரண்பாடு இருந்தா அதை விளக்கலாமே ஒழிய அவங்கள மிரட்டுற மாதிரி வந்து பேசுறது. சிவ இளங்கோ ஏதோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அத்தாரிட்டி மாதிரி பேச வேண்டாம். இவருடைய வந்து அறியாமையினுடைய வெளிப்பாடுதான் அவருடைய பேச்சுக்கு. நீங்க இருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் சட்ட பஞ்சாயத்துன்னு வச்சதுனாலேயே இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்துக்குலாம் இவர் தான் பஞ்சாயத்து பண்ண நினைக்க வேணாம். எந்த எல்லா காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்த உடனே நீங்க பேசுறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையங்களும் CSR கொடுக்கணும்ன்றது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உத்தரவு. அது எங்கேயாவது ஒரு இடங்கள்ல முறைகேடா செயல்படுத்தாம இருந்தாங்களா அது கண்டிக்கப்படணும், அது தண்டிக்கப்படணும். அது புகார் செஞ்சா உரிய தண்டனை கிடைக்கும், கண்டிக்கப்படும். இருங்க இல்ல அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருங்க நான் முடிச்சிடறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பை பெற்றதற்கு பிறகுதான் புகார் தர வர்றவங்க அவங்களுக்கு எழுதக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா அதுக்குரிய சூழ்நிலையில் அவங்க இல்லைன்னா புகாரை எழுதி தருவதற்கும் ஆட்களை நியமித்திருக்கோம். எனக்கு ஒரு ஐயம் தான், எனக்கு சந்தேகம் தான், அதை விளக்குங்க. 2013 காவல்துறையின் புள்ளி விவரப்படி ஆதாய கொலைகள் 13, குற்ற ஆவண காப்பகம் சொல்றது 15, 2014 காவல்துறையின் கணக்கு 12, குற்ற ஆவண காப்பகம் 20 சொல்லுது, 33% அதிகம். அந்த புள்ளிவிவரம் அப்படி சொல்லி இந்த புள்ளிவிவரங்கள் எப்படி மாற முடியும்? ஏன் ஆதாய கொலைகள் எப்படி குறையும்? நடந்தது ஏன் அங்க குறைக்கப்படுது? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆதாய கொலை என்றது என்ன? ஆதாய கொலை என்ன? சமூக பிரஞ்சை உள்ளவர் செய்கிறதா இல்ல சமூகத்துல ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? ஆதாய கொலை என்றதே தனிநபருடைய அவனுடைய குற்ற உணர்வு.
ஏதோ ஒரு வரையறை, நீங்க ஒத்துக்கிற வரையறைக்கு நான் வர்றேன். குற்ற ஆவண காப்பகத்திற்கு ஒரு வரையறை, தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு வரையறையா? எங்க குற்ற ஆவண காப்பகம் எந்த விவரங்களை வச்சு அவங்க கொடுத்தாங்களோ, அரசாங்கம் தர்றது வந்து அரசாங்கத்தினுடைய சரியான அவங்களுடைய விவர குறிப்பு தான். நீங்க அரசாங்கம் போடுற பட்ஜெட்டை தான் ஏத்துக்க முடியுமே தவிர ராமதாஸ் போடுற நிழல் பட்ஜெட்டை வச்சுட்டு பேச முடியாது. அதனால எது வந்து யார் சொல்லணுமோ அதுதான் சரியா இருக்க முடியும். ரெண்டாவது, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இந்த குற்றங்கள் நடக்குதுன்றது நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அது வந்து தனி மனித ஒழுக்கக்கேடு, தனி மனித குற்ற உணர்வு, தனி மனிதனுடைய ஆசை, பேராசை, இதெல்லாம் காரணம். ரெண்டாவது வன்மம். ஆனால் நான் உறுதியா சொல்றேன், எந்த வகையான குற்றமாக இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையால் மட்டும்தான் உடனடியாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் எந்த குற்றவாளியும் பாதுகாக்கிற நிலையில் இந்த அரசாங்கம் இல்ல. முழுமையா வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறது. அவர்களுக்கு நீதிமன்றத்தில் அவர்களை நிறுத்துகின்ற பொழுது நீதிமன்றத்தில் சில வழக்கறிஞர்கள் அல்லது சிலர் அவர்களை விடுவிப்பதற்கு தங்களுடைய வாத திறமையும் தங்களுடைய செல்வாக்கையும் பயன்படுத்துகின்றதால் நீதிமன்றங்களிலிருந்து விடுதலை பெற்று மறுபடியும் அவங்க குற்றம் செய்யறாங்களே ஒழிய வந்து காவல்துறை தன்னுடைய ஒரு சில இடங்கள் குறைபாடுகள் இருக்கலாம். ஒட்டுமொத்த காவல்துறை என்பது சிறப்பாக செயல்படுகிறது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்க, இப்ப ஒவ்வொரு மாநிலத்தோட ஒப்பிட்டு சொல்லிங்க எத்தனை கொலைகள் நடந்தது, குற்றங்கள் நடந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்னது இதுதான். ஏன்னா இவங்க பதிவு செய்யலனாக்க இங்க நம்பரே வராதுல்ல. நீங்க உள்ள போய் புகார் கொடுக்கணும், புகார் கொடுத்தோன்னா ஒப்புதல் சீட்டு கிடையாது, ஒப்புதல் சீட்டு கொடுத்தாக்கா அதன் பிறகு எஃப்ஐஆர் பண்ணணும், போடுறது கிடையாது. இப்ப இதெல்லாம் போடலைனாக்கா இங்க கணக்கு இந்த ஆவண காப்பகத்துல எப்படி கணக்கு உள்ளர போகும்? இப்ப அங்க மத்த மாநிலங்கள்ல கரெக்டா செய்யறதுனால கூடுதலா தெரியுது, இங்க நடக்கிறத வந்து மறைக்கிறாங்க. அதனால உங்களுக்கு புள்ளி விவரப்படி குறைவா தெரியுது. அதான் நாங்க இந்த அனுபவத்துல தான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து இங்க நாட்டுல கட்ட பஞ்சாயத்து அரசியல்வாதிகள் நடத்தப்படுகிறதுனால தான் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் தேவை இருக்கிறதுனால நாங்க நீங்க வந்து சராசரி குடிமகன்ல எல்லாருக்கும் இருக்க உரிமை தான் உங்களுக்கு. நீங்க என்ன தனி அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு நீங்க போய் உரிமையை கேட்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனா நீங்க வந்து சட்டத்துக்கு நான் பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க அப்ப உங்க பேர் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க யார் பஞ்சாயத்து? நீங்க பேர் வச்சீங்கன்னு கேக்குறேன். எப்படிங்க இயக்கம் நாங்க நடத்துறோம், இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டப்படி நான் கேள்வி கேக்குறோம், நீதிமன்றத்துல ஒரே ஒரு நிமிஷம். இந்த பஞ்சாயத்துடைய வாசகமே இது வந்து ஒரு நீதி நிறுவனம் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சி, மக்களை வந்து திசை திருப்புகின்ற முயற்சி. பஞ்சாயத்துனாலே உங்களுக்கு ஏன் கட்ட பஞ்சாயத்து ஞாபகத்துக்கு வருது? வெறும் பஞ்சாயத்து பரவாயில்ல, சட்ட பஞ்சாயத்துல சட்டத்துக்கு என்ன பஞ்சாயத்து தேவை இருக்கு? அது அவருடைய உரிமை இல்லையா பேர் வைக்கிறது? உரிமை பேர் சந்தேகப்படலாம். இல்ல கிராமப்புறத்துல பேசுவாங்க, அரசாங்க நிறுவனங்கள் நீதித்துறை சார்ந்த நிறுவனங்கள் வைக்க வேண்டிய கிராம வழக்குல வந்து பஞ்சாயத்து வழக்கு பேசிருக்காங்க. பிரச்சனை இல்ல. நீங்க வந்து வழக்கம் படிச்சவங்க இல்ல, எத்தனை பேர் பார் கவுன்சில் மெம்பரா இருக்கீங்க? எதுவுமே இல்லாம நீங்க சட்ட பஞ்சாயத்து தலைவரை வச்சிட்டு சொல்றீங்க. கோபிநாத், உங்க வாதத்தை நீங்க விரைவா வைங்க. வணக்கம் ஐயா. என்னுடைய இது வந்து திமுக சார்ந்த நபரை கேட்கலான்னு இருக்கேன். அவர் வந்து திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 11 வெளியீடு 8 உள்துறையில் கொடுத்துருக்காங்க. அதில் நாள் 6/1/2009 வெளியிட்ட அந்த அரசாணையில் not agreed to as it is neither practical nor enforceable அப்படின்னு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்வாதி காவல் நிலையம் செல்வது தவிர்ப்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது என்றும் அதனை நடைமுறைப்படுத்தப்பட இயலாது என்றும் சொல்றாங்க. இது அவர்களுடைய காலத்தில் போடப்பட்ட அரசாணைகள் மட்டுமே அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம தேசிய குற்ற ஆவணத்தில் போடப்பட்ட அறிக்கைகள் 2 டிஃபரெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல வந்து போடப்பட்டது மற்ற மாநிலங்கள 2012 போடப்பட்டதுல உத்தரப்பிரதேசத்துல 4966 குற்றங்கள் நடைபெற்றதாகவும் தமிழ்நாட்டில் 1806 தான் நடைபெற்றிருக்கிறதாகவும் தேசிய குற்ற ஆவணத்திலையும் கொடுத்திருக்காங்க. பாலியல் வழக்குகளை பற்றி நிறைய சொல்றாரு. 2010 ஒரு ஆண்டு திமுக ஆட்சி காலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா 638 பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்றிருக்கிற. ஆனா 2013 313 வழக்குகள் மட்டும்தான் இருக்கு, பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு.
அது பெண்களுக்கு எதிராக இவர்கள் சொல்லும் பொழுது அதிகபட்சமாக மேற்கு வங்காளத்தில் 30,942 வழக்குகளும், குறைந்தபட்சம் கர்நாடகாவில் 10,366 வழக்குகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் 7,192 மட்டும்தான் நடைபெற்றிருக்குது. அவங்களுக்கு தெரியணும். இத்தனை இவ்வளவும் இருக்கு. அது இல்லாம கொலை குற்றங்களை பத்தி அவங்க சொன்னாங்க. 2014 நடைபெற்ற கொலைகள் 1715. இப்படி எல்லாத்துலயுமே திமுக வந்து அதிகம் இருந்துட்டு அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை பற்றியும் பாலியல் பலாத்கார வழக்குகள் பற்றியோ கொலை வழக்குகளை பற்றி பேசுவது எந்த விதத்துல நியாயம் தெரியல. சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம கேட்கலாம். திருச்சியிலிருந்து கோபிநாத் புள்ளி விவரங்களோட சொன்னாரு. அது உங்களுக்கு அபாயமா பாக்குறீங்களா? மக்கள் புள்ளி விவரங்களோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நாங்க எதுக்கு அபாயமா பார்க்கணும்? இதே போல தேர்தலுக்காக ஓட்டு கேட்டு வரும்போது இதே மாதிரி கேட்டா அபாயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க சொல்லல, கலைஞர் சொல்லல, எங்க தலைவர் சொல்லல, எங்க தளபதி சொல்லல, அண்ணா அறிவாலயத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. அவங்க 11 ஆட்சிக்கு வர்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா புள்ளி பிரகாரம் அவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தா 6 மாசம் ஆட்சியில் இருந்தாங்க. 450 கொலைகள். அதுக்கான ஹிந்து 2012 பார்த்தா 800 கற்பழிப்புகள் கிட்டத்தட்ட மொத்தமா இந்த 3-4 வருஷத்தை பார்த்தா அவங்க சொன்னாங்க நான் எங்களுக்கு தான் அதிகம்னு. பார்த்தா கணக்கு பார்த்தா அவ்வளவு பட்டிருப்போம். இங்க வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 800 வரைக்கும் தாண்டும். அது போக இன்னொன்று சொல்ல விரும்புற முதலமைச்சர் எங்கள் தலைவர் சுரேஷ் ராஜன் மேல ஒரு ரெவன்யூ அதிகாரியை அடிச்சிட்டாருன்னு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கை வந்து அவர் மேல பதியப்பட்டு அவர் ஃபேஸ் பண்ணார். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துச்சு. எப்போ 2001 எலெக்ஷன். அதுக்கு கடைசி வரைக்கும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார். அந்த ஆட்சி எங்க காலத்தில் போட்டப்பட்டது. வீரபாண்டி ஆறுமுகத்து மேல விசாரிக்க எங்க தலைவர் தான் சொத்து கணக்கு. அதே போல தூத்துக்குடி பெரியசாமி, இது 96 ஆட்சியில் சொல்றேன். அப்போ வந்து அவர் ஒரு பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிய ஏதோ திட்டாரோ அடிச்சிட்டாரோன்னு சொல்லி ஒரு வழக்கு வந்தது. நீ உடனே வந்து காவல்துறையில போய் இதெல்லாம் நடந்த உண்மை. அவர் பாரபட்ச காட்டல. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். கொலை கொள்ளைகள் எங்க யாரை காப்பாற்றப்படவில்லைங்கிற உதாரணம் சொல்ல. ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவரே ஒருவேளை ஒரு அமைச்சரா இருந்தவர் குற்றச்சாட்டு வந்தது. அவர் ஃபேஸ் பண்ணாரு, ட்ரையல ஃபேஸ் பண்ணாரு. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சொல்ல மறுக்கல. கொலை கொள்ளை எண்ணிக்கையை குறைந்தபட்சம் 0 ஆக கூட கேட்கல. பாதியாகவாவது குறைக்க முடியுமா முடியாதான்னு கேட்க. ஏங்க குறைக்கணும் தான் எல்லாரும் விருப்பம். இது வந்து அரசியல் மனமாற்றத்துக்கு மீறி வந்து இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாது எல்லாரும் விரும்புறோம். அரசியல் ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லாருக்கும் தாண்டி இந்த மாதிரி சம்பவங்கள், கற்பழிப்பு, பாலியல், இந்த மாதிரி சம்பவம் நடக்கூடாது எல்லாருடைய விருப்பம். ஒரே ஒரு திருச்சியிலிருந்து அக்ஷயா ஒரே ஒரு நிமிஷம் தொடர்பா சொல்லிடுறேன். அதாவது அதே சுரேஷ் ராஜன் தான் ஒரு தாசில்தார அதுதாங்க வழக்கு. அதுதான் சொல்றேங்க. அந்த வழக்கு தான் சொல்றேங்க. அந்த வழக்கு தான் சொல்றேன். அந்த வழக்கு தான் சொல்றேன். அது பொய் வழக்கு போட்டாங்க, ஃபேஸ் பண்ணாரு. அதுதான் சொல்றேன். வழக்கு போடாம அவரை காப்பாத்த இல்ல காப்பாத்தல. வழக்கு ஃபேஸ் பண்ணார். கடைசி வரைக்கும் உங்களுடைய ஒரு நடி கோபிநாத் அதிகாரி செல்வியின் வீட்டு வேலைக்காரி மேல நீங்க வழக்கு போடப்பட்டதா ஐயா? இன்னொரு தடவை கேளுங்க கோபிநாத். ஐயா சென்னையில 2 மணிக்கு இரவு ஒரு நபர் குடித்துட்டு வந்து ரகளை செய்ததை தட்டி கட்ட ஒரு பெண் எஸ்ஐய செல்வி, ஒரு கலைஞருடைய மகள் செல்வியோட அவள் வந்து அடிச்சுட்டாங்க. அவங்க மேல வந்து என்ன நடவடிக்கை திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டது? நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்க அதே நீங்க சொல்ற இந்து பேப்பரோ அதை வந்து நீங்க இந்து பேப்பரோ அல்ல போட்டீங்க. செல்வி வந்து அவங்க அடிச்சாங்க நீங்க சொல்றீங்களே. இந்த கேள்வி எவ்வளவு ஒரு பொய்யான கேள்வி. நான் இந்த செல்வி அடிச்சாங்கன்னு சொல்லல, அவங்க வீட்டு வேலைக்காரி அடிச்சாங்கன்னு இல்லங்க. அது பொய்யான தகவல், பொய்யான வழக்கு. அது பொய்யான வழக்கு. எங்க சைடுல தெளிவா சொல்லுங்க. பொய்யான வழக்கு. காவல்துறையோட தலையீடு. பொய்யான வழக்கு. அந்த குற்றவாளியை மீட்டுக்கிட்டு போனாங்க. லாக்அப் திறந்து கூட்டிட்டு இல்லங்க. நாங்க லாக்அப் திறந்து அது நீங்களா பண்ற பிரச்சாரம் அது கிடையாதுங்க. மறுக்கிறேன் நான் சொல்றேன். இல்ல இல்ல அரசாணையில இருந்ததுக்கு என்ன சொல்றீங்க? காவல்துறை தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே. நாட் அக்ரீட் டு அஸ் இஸ் நெய்தர் பிராக்டிகல் நாட் இன்ஃபார்சிபிள் அப்படி ஆணை கொடுத்ததே உங்களுடைய ஆட்சி காலத்துல தானே. அப்ப வந்து நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்களா? பெரியசாமி வழக்கு மேல வழக்கு பேச சொல்றேன். இல்ல அதாவது எப்படிங்க அப்ப அரசியல்வாதி செல்வது தவிர்ப்பது சொல்லுங்க. நான் வந்து எங்க ஆட்சியில் நடந்தது வந்து நான் நியாயப்படுத்தல. யார் தவறுனா தப்புன்னு எங்க தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நடக்குது அதிமுக ஆட்சி. இது நடக்குது சரி நீங்க சொல்றீங்களா? நீங்க சரி சொல்றீங்களா? ஏங்க நீ பேசுற வாதத்தை வச்சாலே வெதட்டு வாத மாத்தல தெரியுதுங்க. மதுரை விக்ரமன் உங்க வாதத்தை வைக்கலாம் நீங்க. சார் கடந்த வருடங்களில் மட்டுமே 63 கொலை நடந்திருக்கு சார் மதுரையில் மட்டுமே.
அந்த 63 கொலையில் வந்து குற்றவாளிகளை சிலர் பிடிக்கிறாங்க சார். பாதி பேர் குற்றவாளிகள் வந்து வெளியில் வந்துடுறாங்க சார். அதுபோக பொட்டு சுரேஷன்றவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் சார். அதில் முக்கிய குற்றவாளி அட்டாக் பண்ணின்றவர் இன்னும் தேடுதல் தலைமுறை குற்றவாளி தான் சார் சொல்கிறாங்க. இது வரைக்கும் பிடிக்கல சார். இதில் கவர்னர் ரோசியா வேற, ஆளுநர் ரோசியா வேற நம்ம சட்டப்பேரவையில் வந்து காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறார் சார். சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறார் சார். அவங்க சொல்ற தெருவில் பெண் இது போக ரெண்டு பேருமே திமுகவை சார்ந்தவர்கள். ஒருத்தர் வந்து திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர். ஆக இந்த இது முழுக்க முழுக்க அவர்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் வேகமா அவங்களை பிடிக்கணுமே. இல்ல, வேகமா பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எந்தவித துப்பும் தராம ராமஜெயம் வழக்கை பத்தி கேட்கிறாரு. ராமஜெயம் வீட்டுல தான் தூங்கினாரா ராத்திரி, வெளியே தூங்கினாருன்னு அவங்க மனைவிக்கும் தெரியல, அவங்க யாருக்குமே அவர் என்ன பண்ணீங்க போனாரு, எப்படி வந்தாரு, எந்த துப்பும் கொடுக்கல. அதாவது முழுக்க முழுக்க நீங்க எப்படி கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியல, காவல்துறையிட்ட ஒப்படைச்சா யாரு பொறுப்பேற்று குற்றம் சாட்ட அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு ஆர்வம் செலுத்த வேண்டியவர்களோ அவர்களே எந்தவித தடயத்தையும் சொல்றதுக்கு தயங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா மறைக்கிறாங்க. எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனாரு, இதுவரைக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்திலிருந்து ஏதாவது சொல்லிருக்காங்க. வடக்கு காவல்துறை அவங்களுக்கு ஏதாவது துப்பு கிடையாது. இதுக்காக வந்து அவங்களா கற்பனையா யாராவது சம்பவம் நடந்தது உண்மை, கண்டுபிடிக்க முடியலங்கிறது உண்மை இல்ல. ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம எங்க காவல்துறை ஒரு குற்றவாளி வந்து சொல்லுங்க விக்ரமன். சரி, திருச்சி அரங்கில இருந்து அக்ஷயா மட்டுமே வெடிகுண்டு அதிகமா எடுத்துருக்காங்க சார். ஒரு நொடி விக்ரமன். திருச்சி அக்ஷயா உங்க வார்த்தை இல்ல, அது சொல்லி அவர் ஏற்கனவே சொன்னாரு. மன்னிக்கணும் அக்ஷயா. ஐயா, நான் முதல்ல அதிமுக நம்பரை உங்கள்ட்ட பேச சொல்லுங்க. ஐயா, நான் அதிமுக ஐயாவிட்ட பேச ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்ப காவல்துறை புள்ளி விவர கணக்குப்படி 1,17,000 காவல்துறையினர்கள் தான் மொத்தம் இருக்காங்க. அப்படி கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு போலீசார் வந்து 700 மக்களை பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து இந்த புள்ளி விவர கணக்குப்படி காவல்துறையினர்கள் போதுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆளுநர் ஐயாவோட உரைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் நகரங்களை பத்தி பேசியிருக்காரு. ஸ்மார்ட் நகரத்தை பத்தி பாக்குறோம் அப்படின்னா சென்னையை சுத்தி 25% வந்து எல்லாரும் அதிகபட்ச மக்கள் தொகை அங்க தான் இருக்கிறதுனால ஸ்மார்ட் நகரங்களா ஒரு 12 நகரம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் நகரம் அப்படின்னா ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை குறைபாடுகளும் இல்லாம இருக்கிறதா ஸ்மார்ட் நகரங்களா வரலாம். இப்ப எத்தனையோ இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இந்த மக்கள் இப்போ அதை பார்த்தா எனக்கு ஒரு கவிதை தான் நினைவிற்கு வருது. வேலை வாய்ப்பே இல்லாத வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் எதற்கு, அதை இடித்து நொறுக்குங்கள். மீண்டும் கட்ட விரும்பினால் கல்லையும் மண்ணையும் சுவப்பதற்கான வேலையாவது எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு சொன்ன கவிதை தான் ஞாபகம் வருது. அடுத்து ஐயா பார்த்தோம்னா ரயில்வே, மெட்ரோ ரயில்வே இயக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னையே ஐயா ஆளுநர் ஐயா உடை வந்திருக்க அதே செய்தித்தாளிலேயே ரயிலிலேயே ஒரு இளம்பெண், அதாவது இன்ஜினியரை கற்பழிக்க முயன்றிருக்காங்க அப்படிங்கிற அதே செய்தியும் அதுல தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றி உச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய பாதுகாப்பு அமைதியா இருக்குன்ற பதில சொல்லிராதீங்க. இல்ல, அதாவது இது வந்து குறைபாடுகள். இப்போ காவல்துறை ட்ரெயின்ல நடக்குதுன்னா ட்ரெயின்ல வந்து எவ்வளவு பொதுமக்கள் பயணம் போறாங்க. ஆனா வந்து அந்த சம்பவங்களை எப்படி வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கிற மனநிலையில மக்கள் மாறுறாங்களா அல்லது என்ன நோக்கத்தில் அது நடக்குதுன்றது பார்க்கணும். ரெண்டாவது, ட்ரெயின்ல நடக்கிற சம்பவங்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லை. அந்த சம்பவம் வந்து ரயில்வே போலீஸ் தான், அது இறங்கின பிறகுதான் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட ஒப்படைப்பாங்க. ஆக இதெல்லாம் வந்து நிறைய நான் இது எல்லாமே அதுதான் நான் சொல்றேன். இது தனிநபர் ஒழுக்கக்கேடு, தமிழ்நாடு குற்ற உணர்வு சார்ந்த ஆதாயத்திற்காக செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் அல்லது அவர்கள் விருப்பத்தின் ஆசையின் காரணமாக செய்யப்படுகின்றது. நான் சொல்ல வர்றது பொதுமக்கள் பார்வையில் நான் சொல்ல வர்றது மதுரையில நிறைய கொலைகள் நடக்கிறாங்க சொன்னா ரவுடி கோஷ்டிகள் பண்றாங்க. அது கட்டுப்படுத்த வேண்டும், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை, அதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. ஆனால் எது நான் வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது அரசியல் தலையீடுன்னு சொல்றேன்னா, சிவகங்கையில முருகன் ஒரு நகராட்சி தலைவர் திமுகவை சார்ந்தவர், அவர் பட்டப்பகல்ல ரிமோட் கண்ட்ரோல்ல வெடிச்சு சிதறடிக்கப்படுறாரு, படுகொலை செய்யப்படுகிறார். அது செய்தது யாருன்னா அதே திமுகவை சேர்ந்த இன்றைக்கும் மாவட்ட திமுக துணை செயலாளர் இருக்கிற மணிமுத்து. அவர் அதில் கைது செய்யப்பட்டார்.
இன்னைக்கு எதுவும் அதுதான் இதுதான் ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் அதை பயன்படுத்தி தப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செய்யறாங்க. முடிவே இருக்காது, காரணங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. மூல காரணம் என்ன? நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து இப்ப கற்பழிக்கிறாங்க ரயில்வேல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது, பெண் காவல் நிலையங்களை உருவாக்கி இருக்கோம். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு தருவதற்கு ஒவ்வொரு காலங்களிலும் காவலர்கள் உதவி ஆய்வாளர் பெண் காவலர்களை நியமிச்சிருக்கோம். பெண்கள் வந்து பாதுகாப்புன்ற ஒரு ஆளுநர் உரை எப்படி சொல்றீங்க? தனிமனித ஒழுக்கம் தான் இதுக்கு முக்கிய காரணம் சொல்லிட்டாரு. இல்ல இப்ப வந்து இது வந்து தெளிவா தெரியுதுங்க. காவல்துறை வந்து எங்கெங்கெல்லாம் வேகமா வேலை செய்யறாங்கனாக்கா அரசுக்கு எதிராக, அதாவது மக்கள் அக்கறை கொண்டு ஒரு போராட்டம் நடத்தினாக்கா உடனே காவல்துறை அங்க வந்து நிற்கும். இப்ப நீதிபதி குன்காவை அவ்வளவு விமர்சனம் செய்தார்கள் அதிமுகவினர். நாங்க அவருக்கு பாராட்டு விழா நடத்துறோம். ஒரு அரங்கு போய் கேட்டாக்க உடனே அங்க மிரட்டல் போகுது. நாங்க எங்க கூட்டம் நடத்துறோங்களோ அங்க நடத்தக்கூடாதுன்னு மிரட்டல் வருது. அப்ப இதுக்கெல்லாம் காவல்துறையை அனுப்ப தெரியுது இல்லையா? அப்ப இவ்வளவு குற்றங்கள் நடக்குது இல்லையா? அங்க ஏன் காவல்துறை போக மாட்டேங்கிறாங்க? அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இவங்களுக்கு ஆவண பட்டப்பகல 3 விவசாய கல்லூரி மாணவர்கள் எரிச்சாங்க. சந்திரலேகா மரம் ஆசிட் ஊத்துனாங்க. ஆடிட்டர் ராஜசேகர் அடிச்சாங்க. இவங்களுடைய வாடிப்பட்டி ஒண்டிசல் அதிமுக சார்ந்தவங்கள பகல்ல அடிக்கிறாங்க. இவங்க ஒண்டிசலா இருக்க பாதுகாப்பு இல்ல. என்ன சட்டம் ஒழுங்கு காவல்துறை பாதுகாப்பு ஒண்ணு இல்ல. தனிமனித இதனுடைய அடுத்த விவாதமாக நீளக்கூடும். நாங்க எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம், கழிவறை கட்ட சொல்லி கேட்கிறோம், ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்றோம், அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே கேட்காமலே டாஸ்மாக் தெரு வந்து நிக்குது. இது போன்ற பல கேள்விகள் இருக்கு. மற்றொரு விவாதத்தில் அதற்கான விடைகளை கேட்கலாம். ஏன்னா நீங்க சொன்னதுனால, தனிமனித ஒழுக்கம்னு சொன்னதுனால அதற்கு என்னன்னு நம்ம விவாதிக்கலாம் ஒரு நாள். உங்கள் பங்கேற்புக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.